ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வந்து எங்கள் மலேசியா ட்ரிப் சீரீஸோட எபிசோட் 5 பார்க்கலாம். ஸோ மார்னிங் வந்து ஆஸ் யூஷுவல் எங்களோட சீரியல் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டோம். ஹாய் கைஸ். என்னடா ஹாய் அப்படி சொல்ற? எங்க போறீங்க? என்னது? நாங்க எங்க போறோங்க? ஓ, எங்க வீட்ல ஒரு மலேசியா கறி இருக்கா தம்பி. அக்கா. ஏய் ஒன்னல்லதான் ஏண்டா? இத போய் உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்காங்க. சரி, சூப்பரா இருக்கு. நேச்சர் லவர்ஸ். டெக்னாலஜி தவளை பாம்பு அதானே. ஏன் ஃப்ராக் யூ? ஸோ இன்னைக்கு எங்கே போகிறோம் அப்படின்னா, நாங்கள் வந்து ப்ரீவியஸ் டே ரொம்ப லேட் நைட் அரௌண்ட் 2:30 போல் தான் பெனங்கிலேருந்து இங்கே வந்து ரீச் ஆனோம். ஸோ செம்ம டயர்டு. ஸோ நல்லா தூங்கிட்டு இந்த டே வந்து ரொம்ப லெஷராக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே ஒரு லிட்ரலி ஒரு 200 மீட்டரில் தான் லாட் 10 அப்படின்னு சொல்லி ஒரு மால் இருக்குது. அங்கே வந்து ஸ்பேஸ் அண்ட் டைம் கியூப் அப்படின்னு சொல்லி ஒரு அது என்ன சொல்ற ஒரு என்னமோ ஒன்று இருக்குது. அது உள்ளே போனோன்னா நிறைய வந்து டிஃப்ரெண்ட் எக்ஸிபிட்ஸாக இருக்கும். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் மலேசியா ஐட்னரி தேடும்போது எங்கெங்கே போகலாம் அப்படின்னு ரீசர்ச் பண்ணும்போது இது நான் பார்த்தேன். ஸோ பார்க்க நல்லா இருந்துச்சு. அதனால இன்னைக்கு வந்து அங்கே தான் போக போகிறோம். ஸோ அந்த லாட் 10 மால் போயிட்டு லெவல் 3ல வந்து அந்த எக்ஸிபிட் வந்து இருந்துச்சு. அதுக்கு வந்து ப்ரைஸ் வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து 78 ரிங்கிட்ஸ், ஒரு அடல்ட்டுக்கு வந்து 78 ரிங்கிட்ஸ். அது வந்து மெயின் ஹால் மட்டும். மெயின் ஹால்னால் அங்கே இருக்கிற எக்ஸிபிட்ஸ் மட்டும் பார்க்குறதுக்கு. இல்லை அங்கே வந்து ஏதாவது ஃபேண்டசி ஃபில்ம் அந்த மாதிரியும் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வேணும்னா எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. நாங்கள் ஜஸ்ட்டு மெயின் ஹால் அப்படிங்கிற அந்த டிக்கெட் மட்டும் எடுத்துகிட்டு உள்ளே போனோம். அது வந்து 78 ரிங்கிட்ஸ் ஒருத்தவங்களுக்கு. நாங்கள் போயிருந்தப்போ ஒரு ரிங்கிட் வந்து நம்ம இந்தியன் ருப்பீஸ்க்கு வந்து 24 ருப்பீஸ். ஸோ அதை வாங்கிட்டு அப்படியே உள்ளே போயிட்டோம். இது வந்து கையில் ஒரு பேண்ட் மாதிரி கொடுத்துருவாங்க. அதோட வேலிடிட்டி வந்து 24 hours. ஸோ அந்த டேயில் எப்போ வேணால் எத்தனை வாட்டி வேணாலும் நம்ம வந்து உள்ளே போய்க்கலாம். ஸோ அதை வாங்கிட்டு அப்படியே உள்ளே போயிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த நார்வேயோட நார்தர்ன் லைட்ஸ் அந்த தீமில் ஒரு எக்ஸிபிட் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பேஸ், இந்த மாதிரி நிறையா லைக் 4D 7D அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் தீமில் வந்து நிறையா வந்து எக்ஸிபிட்ஸாக இருந்துச்சு. ஸோ அதை அப்படியே ஒவ்வொன்றா பார்த்துட்டு போயிட்டு இருந்தோம். நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. என் பையனுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் அங்கே வந்து ஒரு ஷூட்டிங் கேம் இருந்துச்சு. ஒரு ரைஃபிள் வச்சு டைனோசோர் ஷூட் பண்ணுற கேம். அங்கே தான் இந்த 2 பேரும் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை முடிச்சுட்டு இதுதான் எங்களோட மோஸ்ட் ஃபேவரட்டான ஒரு எக்ஸிபிட் வந்து இதுதான். ஸோ இந்த மாதிரி வந்து லைக் இது எத்தனை டைமென்ஷன் எனக்கு தெரியல. பட் ஏதோ வேற ஒரு வேர்ல்டுக்குள்ளே போன மாதிரி ஒரு ஃபீலு. உள்ளே போனால் அந்த சுற்றி இருக்கிறது வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது அந்த டிஸ்பிளே. லைக் லிட்ரலி ஏதோ டிஃப்ரெண்ட் வேர்ல்டுக்குள்ளே வேறு டைமுக்குள்ளே போகிற மாதிரி அந்த மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராக இருந்தது. ரொம்ப நேரம் மோர் தென் 20 minutes, ஆல்மோஸ்ட் ஒரு 1/2 hour இந்த இடத்துல தான் நாங்கள் வந்து இருந்திருப்போம் 3 பேரும். லைக் அத்தனை டிஃப்ரெண்ட் லைக் அந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி மாதிரி அந்த ஸ்க்ரீனில் வந்து டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் ஆகிட்டு இருந்தது. ஸோ அந்த 78 ரிங்கிட்ஸ்க்கு ரொம்பவே ஒர்த். அண்ட் அது 24 hours வேலிடிட்டி வேறு. ஸோ அந்த டேலே நம்ம எத்தனை வாட்டி வேணால் கூட போய்க்கலாம். ஸோ எங்கேயாவது போர் அடிக்குதுன்னா நம்ம உள்ளே போயிட்டு நல்லா ஜாலியாக இதெல்லாம் விளாண்டுட்டு வந்துடலாம். நல்லா இருந்துச்சு. எனக்கு இந்த லைட்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் தென் அதுக்கப்புறம் அந்த இது சைனா டவுன் மாதிரி அந்த லேண்டன்ஸ் எல்லாம் வச்சு இதுவும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அண்ட் இன்னொன்று வந்துச்சு என்னென்னா, ஜாப்பனீஸோட அந்த செர்ரி பிளாசம் தீமில் வந்தது. அதுவும் அழகாக இருந்தது.
ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்கும்போது தான் தெரியுது நல்லா வெயிட் போட்டிருந்திருக்கேன். ஸோ சேட். இட்ஸ் ஓகே. இப்போ வந்து ஜிம் போக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பார்ப்போம். அழகா இருக்குல்ல? ஏதோ லைட்ஸோட விளையாடுற மாதிரியே இருந்தது. இங்க எல்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் போனா அங்கே ஒரு கேம் இருந்தது. இந்த கேம் வந்து ஃபர்ஸ்ட் எங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கே டைம் ஆயிடுச்சு. அங்க வந்து ரெட் லைட், கிரீன் லைட் இருக்கு. அது என்னன்னா அந்த கிரீன் லைட்ல மட்டும் நம்ம வந்து ஜம்ப் பண்ணணும். ஜம்ப் பண்ணி எல்லாத்தையும் முடிக்கணும் அதுல கொடுத்துருக்கிற டைமுக்குள்ள. ஸோ நாங்களும் ஃபர்ஸ்ட் எப்படியோ தப்பா ரொம்ப நேரம் விளாண்டுட்டு இருந்தோம். அப்புறம் அங்கே ஒர்க் பண்றவங்க வந்து சொன்னாங்க எப்படி விளாடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இங்கேயுமே ரொம்ப நேரம் விளாண்டோம். நானும் என் பையனும் ஜம்ப் பண்ணி சூப்பராக டைம் போச்சு. அண்ட் அங்கிருந்த ஸ்டாஃப்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. லைக் எந்தெந்த எக்ஸிபிட்ல லைக் டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ எந்த மாதிரி ஃபோட்டோஸ் எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியுது. ஸோ அவங்க வந்து எல்லா எக்ஸிபிட்லேயும் அவங்க வந்து நமக்கு வந்து ஃபோட்டோஸ் எடுத்து கொடுத்தாங்க. நல்லா இருந்துச்சு. அண்ட் தென் இந்த ஒரு லைட் ஹவுஸ் மாதிரி உள்ளே போனோம். இது வந்து ஜஸ்ட் சென்டரில் இந்த லைட்ஸ் மட்டும்தான் இருக்குது. பட் சுற்றி மிரர், ஃபுல்லாக மிரர்ன்றனால ஏதோ நம்ம ஒரு பெரிய ஸ்பேஸுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு இல்யூஷன் இருந்தது. அண்ட் அந்த லைட்ஸ் வந்து கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருந்தது. பர்பிள், ரெட், பிங்க் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் இது வந்து ஏதோ ப்ரிசம்குள்ளே போன மாதிரி இருக்குது. நம்ம கலடைஸ்கோப்லலாம் பார்த்தா சுற்றி தெரியும்ல அந்த மாதிரி. இப்போ பார்க்குறதுக்கு கண்ணு கூசுது அந்த லைட்ஸ் எல்லாம். பட் அந்த டைமில் எதுவுமே தெரியல நேரில் பார்க்கும்போது. இதெல்லாம் அங்கே இருந்த ஸ்டாஃப்ஸ் தான் இந்த வீடியோலாம் எடுத்து கொடுத்தாங்க. ஸோ ஸ்வீட் ஆஃப் தம். நெக்ஸ்ட் வந்து ஒரு குளோப் மாதிரி லைட்ஸில் வச்சுருந்தாங்க. செம்ம அப்படியே ப்ரெட்டியாக இருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது. எனக்கு இந்த எக்ஸிபிட்டும் ரொம்ப பிடிச்சிருந்தது. பாருங்க, இதுவுமே சுற்றி வந்து லைக் அந்த வாலே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. மிரரில் வந்து குட்டி லைட்ஸ் அந்த மாதிரி வச்சு விட்டுருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த மிரர் மெய்ஸ் போனோம். அந்த பக்கம் ஏதோ இருக்குடா. அவன் இங்க இருக்கான். ஓ ஹாய். அப்பா காணும்டா. இந்த பக்கம். No. அப்பா டேய் அப்பா வந்துட்டியா எக்ஸிட்? ஹாய். இது வந்து ஒரிஜினல். எங்களையும் இப்படிதான் பயம். அந்த மிரர் மெய்ஸ் எக்ஸிட் வரும்போது அங்கே ஒரு ஸ்டாஃப் நின்று பூ அப்படின்னு சொல்லி பயம் காட்டுறாரு. நம்ம ஒரு அப்படியே ரொம்ப டென்ஸ்டாக ஃபோக்கஸ்டாக போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்க பயம் காட்டும் போது அப்படியே ஆயிடுது. நல்லா இருந்துச்சு. ரொம்ப ஃபன்னான எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் அங்கே வந்து இந்த மாதிரி ஒரு கேம் இருந்ததா கொஞ்ச நேரம் விளாண்டுட்டு ஃபைனல் எக்ஸிபிட். இது வந்து நான் நிறையா தாய்லாண்டு ட்ரிப் ரீல்ஸ் பார்க்கும்போது அதில் வந்து இந்த மாதிரி ஒரு இது நிறைய பேர் போஸ்ட் பண்ணி பார்த்துருக்கேன். பட் அதே மாதிரி சேம் அதே இது இங்கே மலேசியாலையும் இருந்தது. ஸோ அதையும் பார்த்தாச்சு. ஃபைனலாக வந்து பால் பிட். ஸோ இங்கேயும் கொஞ்சம் நேரம் இல்லை, ரொம்ப நேரம் விளாண்டுட்டு இருந்தாங்க 2 பேரும். நிறைய நல்ல பெரிய பால் பிட், நிறைய பசங்க இருந்து விளாடுற மாதிரி. பட் அங்கே பெருசாக யாருமே இல்லை, கூட்டமே இல்லை. நாங்களும் இன்னும் ஒரே ஒரு கப்புள் மட்டும்தான் இருந்தாங்க. நாங்கள் போன டைமில் நாங்கள் மட்டும்தான் இருந்தோம். ஸோ ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது. நல்லாவே விளாண்டோம்.
இது முடிச்சுட்டு இந்த டே வந்து ரொம்ப லெஷராக தான் போகணும்னு சொன்னேன் இல்லையா? ஸோ இதை முடிச்சுட்டு வந்து இந்த டே வந்து நாங்கள் ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான். ஸோ நான் அதை வந்து செப்பரேட் வீடியோவாக போடுறேன். ஓரளவுக்கு பட்ஜெட் ஷாப்பிங் தான் பண்ணேன். ஸோ அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ எங்களுக்கு இந்த டே வந்து இப்படி தான் ரொம்ப ரொம்ப சூப்பராக போச்சு. அவ்வளோதான், விளாண்டு முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.